வணக்கம். நான் புவனா, உங்கள் அம்மாச்சி. அம்மாச்சி கதைகள் சொல்ல வந்துட்டேன். இன்னைக்கு என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, என்ன கதை சொல்லலாம்? பூதம் கதை. அதானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது இல்லையா? சரி, இன்னைக்கு பூதம் கதையே சொல்கிறேன். சரியா? ஒரு பூதம். அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, வாய் வந்து இங்கேருந்து அந்த பில்டிங் உயரம் இருக்கும், அப்படி வாய் அதுக்கு. ஆன வாயை திறந்துட்டு அப்படி உக்காந்துச்சின்னு வச்சுக்கோங்க, யார் வராங்க போகிறாங்கன்னு கூட தெரியாது. சரி, ஏதோ வழி தான் போல் இருக்குன்னு நினச்சி அதில் அப்படி நடந்தாங்கன்னு வச்சுங்க, கப் அப்படின்னு வாயை மூடி கொச்சக்குன்னு அவங்கள பிடிச்சி தின்னுடும். ஆடா மாடா கழுதையா குதிரையா மனுஷனா எதுவுமே பார்க்காது, அப்படியே ஆன்னு வாயை பிளந்துட்டு உட்காந்துருக்கும். அது யாராவது இப்படி வாய்க்குள்ளே மாட்டினாங்கன்னா அப்படியே பிடிச்சி தின்னுடும் அது. இப்படி இந்த பூதம் வந்து என்ன பண்ணும், ஒரு காட்டுக்கு போகிற வழியில் ஒருத்தருக்கும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி மேலெல்லாம் தழைய மரம் செடி கொடியில் இலை இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கும் பாருங்கள், அதை தூக்கி இப்படி மேலெல்லாம் போட்டுக்கிட்டு ஆன்னு வாயை திறந்துக்கிட்டு அந்த காட்டு வழியில் அது உட்காந்துருக்கும்போது எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஏதோ செடி கொடிங்க காட்டில் அதானே இருக்கும், அதுதான் இருக்குது போல இருக்குன்னு நினச்சிட்டு அவங்க மெதுவாக இப்படி நடந்து போனாங்கன்னா பூதம் ஒன்று கப்புன்னு வாயை மூடி அவங்கள நல்லா சுவாகா பண்ணிடும், தின்னு முடிச்சிடும் அது. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு ஆட்டு மாடு மேய்க்கிற பையன் அவன் என்ன பண்ணான், இப்படி வரும்பொழுது ஒரு ஆடு வந்து வேகமாக துள்ளி குதித்து முதல்ல ஓடிடுச்சு. ஓடணுன்னு பார்த்தா அதை காணவே காணும். என்னடா இது ஆடை காணுமே அப்படின்னு இவன் சுற்றி முற்றியும் பார்க்குறான். அப்போதான் கறக்கு 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 கறக்குன்னு அப்படி சத்தம் கேட்குது. அப்போ தான் ஆஹா, இந்த மரத்து செடி எல்லாத்தையும் மேலே போட்டுக்கிட்டு இங்கே ஒரு பூதம்லாம் இருக்குது, இதை யாருமே கண்டுபிடிக்கலையே, இதை எப்படி நம்ம கொல்ல முடியும், இவ்வளோ பெரிய வாயாக இருக்கே அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயந்துட்டு அப்படியே ஆடு மாடெல்லாம் ஓட்டிக்கிட்டு திரும்பி ஊருக்கு வந்துடுறான். வந்துட்டு சொல்கிறான் அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம், டேய் காட்டு பக்கம் போயிடாதீங்கடா, ஒரு பெரிய பூதம், பெரிய இந்த இவ்வளோ பெருசுக்கு இருக்குடா அது வாய், உள்ளே எல்லாரும் ஈஸியாக உள்ளே போயிடலான்டா, அது அப்படியே மூடிக்குதுடா உட்காந்துக்கிட்டு வாயை திறந்துக்கிட்டு, வாயை அது திறந்துருக்கான்னு கூட தெரியலடா, மேலெல்லாம் செடி கொடியை போட்டு வச்சுக்கிட்டு அப்படியே மறைச்சிட்டு உட்காந்துருக்குடா அது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் ஐயோ அப்படியாடா, அது எப்படிடா கொல்ல முடியுமாடா, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னே அந்த பையன் சொல்கிறான், நான் அதை கொன்னுடுறேன்டா அப்படின்னு. டேய் நீ பொடி பையன், அது ஒரு பல்லுக்கு நீ உதவியாடா, நீ போய் கொல்றான், எப்படிடா கொல்ல முடியும் அப்படின்னோன்னா எந்த கிடுக்கிட்டுன்னு அந்த ஊர் ராஜாட்ட போகிறான். ராஜா நம்ம காட்டில் ஒரு பெரிய பூதம் வந்து உட்காந்துக்கிட்டு வாயை ஆன்னு பிளந்துக்கிட்டு இருக்கு, வரவங்க எல்லாம் அது தெரியாமல் அது வாய்க்குள்ளே அப்படி காலடி எடுத்து வச்சா கப்புன்னு மூடி அது எல்லாரையும் தின்னுடுது, ஆடு மாடு கோழி மனுஷங்க எல்லாரையுமே அது தின்னுடுச்சு ராஜா, அந்த மாதிரி ஆப்பிட்றவங்களெல்லாம் அப்படின்னோன்னா அதை வந்து கொல்லணுன்னா நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் அதை கொல்கிறேன் அப்படின்னோன்னு நான் ராஜா சொல்கிறேன், என்னடா விளையாடுறியாடா நீ, ஏன்டா தம்பி நீ இத்தினோண்டு பையனாக இருக்கிற, மாடு மேய்க்கிற சின்ன பையன் நீ, உன்னால் எப்படிடா அந்த பூதத்தை கொல்ல முடியும், இதில் வேற என்கிட்ட உதவிக்கு வேற நீ வந்திருக்க அப்படின்னு ராஜா சிரித்தோன்னே அந்த பையன் சொல்கிறான், கவலைப்படாதீங்க ராஜா, எனக்கு ஆளு தான் நான் சின்னவன், ஆனால் எனக்கு புத்தி கூர்மை ரொம்ப ஜாஸ்தி, நான் சொல்கிறபடி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நான் அந்த பூதத்தை கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி என்ன பண்ணணும் சொல்லு, இவனும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன்னா அந்த பூதத்தை நிறைய வீரர்களெல்லாம் அனுப்பிச்சி கொண்டு சண்டை போட்டு பார்த்தாலும் ஒன்றும் நடக்கலை, எல்லாரையும் அது சாப்பிட்டு முடிச்சிடுது அது, அதனால் எப்படியாவது அதை கொல்லணுங்கும் பொழுது இந்த பையனை வந்து சரி நீ சொல்லு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டோன்னா என்ன பண்ணுறான், கூரா ரெண்டு பக்கமும் அப்படியே நல்ல ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ஒரு பெரிய மரத்தை வந்து வெட்டி வச்சுக்கிட்டு அந்த ட்ரங்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, மரத்தினுடைய அந்த நடுபாகம் அது, அந்த இதை வந்து எடுத்து கூரா ரெண்டு சைடும் வெட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து காவலாளிங்களை அனுப்பி இதை பிடிச்சிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு என் கூடவே வாங்கினோன்னே அவங்கெல்லாம்
நடுங்குறானுங்க. என்னடா பூதத்து வாய்க்குள்ளே எங்களை போக சொல்கிறியாடா, அது முழுங்கிடுமேடா அப்படின்னு சொன்னோன்னு, நான் சொல்கிறபடி செஞ்சீங்கன்னா நீங்கள் தப்பிச்சு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பையன் சொன்னோன்னு, சரி என்னடா சொல்லுடான்னு, நீங்கள் 2 பேர் இப்படியே பிடிச்சிக்கோங்க அந்த குச்சியை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த பூதத்தோட வாய்க்குள்ளே போங்க. போயிட்டு சல்லுன்னு அப்படியே அது வாயை மூடும் பொழுது நீங்கள் இறுக்கி பிடிச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த குச்சியில் இருக்கிற அந்த கூர் வந்து மேலேயும் கீழேயும், வாய்க்கு மேலேயும் வாய்க்கு கீழேயும் அப்படியே குத்திட்டு நின்றுடும். அது நின்றுடுச்சுன்னா அதால் முழுங்க முடியாது. வாய் முழுங்க முடியலன்னா நீங்கள் ஈஸியாக ஒடியாந்துடலாம் பின்னாடின்னு. டேய் நீ சொல்கிறது நடக்குமாடா அப்படின்னோன்னு, தைரியமாக நான் சொன்னபடி செய்யுங்க போங்க அப்படின்னு சொல்லி இந்த பையன் சொன்னோன்னே எல்லாம் இதுங்க பயந்துக்கிட்டே அப்படியே போகுதுங்க. பூதம் வந்து ஆஹா இன்றைக்கி நிறைய சாப்பாடு நமக்கு கிடைக்கும் போல் இருக்குது, நிறைய பேர் வராங்க, வாங்கடா வாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஆஹான்னு வாயை பிளந்துக்கிட்டு அது உட்காந்துக்கிட்டு இருக்கு. உடனே இவன் என்ன பண்ணுறான், அந்த காவல் ஆளுங்க கிட்டக்க இந்த இதை கொடுத்து அந்த மரத்தோடைய செதுக்கி வச்சுருக்கானுங்க இல்லையா, 2 பக்கமும் கூர்ப்பாக ஷார்ப்பாக இருக்குது, அது அப்படியே கத்தி மாதிரி இருக்குது. அதை அப்படியே எடுத்து இப்படியே பிடிச்சிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பிடிச்சிட்டு போகிறானுங்க. போனோன்னே இந்த பூதம் வந்து என்ன பண்ணுது, இவனுங்க ஆளுங்க அப்படி கால் எடுத்து வச்ச உடனே அம்முன்னு வாயை மூட பார்க்குது. பார்த்தா அந்த குச்சி வந்து கீழேயும் குத்திடுது மேலேயும் குத்திடுது. இதால் அதுக்கப்புறம் வாயை மூட முடியல, ட்ரை பண்ணுது. பார்த்தா அந்த குச்சி வந்து அப்படியே குத்துது, ஷார்ப்பான இது இல்லையா, பாயிண்ட் இல்லையா அது, அதனால் கீழேயும் குத்துது மேலேயும் குத்துது, அப்படியே ரத்தமாக வருது அது வாயிலேருந்து. பண்ணுது. அது ஒன்றும் முடியல. அந்த குச்சியை எடுக்கலான்னு பார்க்குது, அதுவும் முடியல அதுக்கு, ஏன்னா நல்லா குத்திக்கிச்சு மேலேயும் கீழேயும். உடனே இந்த வீரர்கள் எல்லாம் தப்பிச்சோம் போச்சோன்னு அப்படியே வெளியில் அந்த பூதத்து வாயிலேருந்து வெளியே ஓடியாந்துடுறாங்க. அந்த பூதம் ஆனால் அது முழுங்க முடியாமல் அப்படியே அது செத்து போயிடுது. அப்படியே ரத்தமாக கொட்டி செத்துடுது. உடனே எப்படிடா அந்த பூதத்தை நீ இவ்வளோ தூரம் ஒரு ஐடியாவோட கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆச்சரியமாக கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறான், இதுதாண்டா சமயோஜிதமாக நம்ம ஒரு காரியத்தை செஞ்சோன்னு சொன்னோம்னா ஆபத்து வந்துருச்சுன்னு பயந்துட்டு இருந்தால் நடக்காதுடா. இப்போ பாரு நான் எவ்வளோ தூரம் ஒரு தைரியமாக ஒரு ஐடியா பண்ணி அந்த பூதத்தையே கொண்டுட்டேன் பாருன்னொன்னே மன்னரும் அவனை ரொம்ப பாராட்டுறாரு. ஆஹா நல்ல பையன், எவ்வளோ தூரம் ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு பூதத்தையே கொண்டுட்டானே அப்படின்னு. பூத கதை நல்லா இருக்கா? நாளைக்கு வேறு கதையோடு அமைச்சு வரேன். நன்றி.